உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க லவ் வளர்க்கறதுக்கு அந்த கடவுளே ஹெல்ப் பண்றாரு பாத்தீங்களா? துளசி என்ன பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்காக விலகியா இருந்தா எப்படி? லவ்வ எப்படி வளர்க்கறது? வெற்றி, பாட்டியே உங்களை போக சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, போங்க. வெற்றி, இன்னும் போகலையாடா? போங்க போங்க பாட்டி, போங்க. சரி இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. நோ ஐ மீன் எஸ் காஃபி. நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ ஆமா இல்ல, குளிக்காம கிச்சனுக்குள்ள போக கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. நான் தான் மறந்துட்டேன். சாரிங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி. மா, உனக்கு பேச வேற யாரும் கிடைக்கலையா? இவங்கிட்ட என்ன பேச்சு? யாருமா பூ மேல பேக் வச்சது? ஏமா, அவருக்கு பேச வராதுமா. ஆமா, பேச வராது. ஆனா பொண்ணுங்களை குறுகுறுன்னு மட்டும் பார்க்க வரும். அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லம்மா. மா, நீ சும்மா இருமா. இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன். ஐயோ பாவன் பார்த்தா நம்ம மேலேயே கண்ணு வைக்கிறான். இவனெல்லாம் பக்கத்திலே வச்சுக்க கூடாது. ஏய், என்ன பாக்குற? கிளம்பு கிளம்பு. இங்க பாரு, ஒருத்தரை பத்தி முழுசா தெரியாம அப்படியெல்லாம் பேசாதம்மா. இவனை பத்தி நான் ஏமா தெரிஞ்சுக்கணும்? இன்னொரு தடவை நீ அவன்கிட்ட பேசுறத பார்த்தேன், உன்னையும் சேர்த்து அவன் கூடவே அனுப்பி வச்சிருவேன். பாத்துக்கோ. சரி சரிம்மா. அஞ்சலி, நீ சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போது அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட பெரிய ஆசை. அது இப்ப ஒவ்வொன்னா நிறைவேறிட்டு இருக்கு. உனக்கு அமைஞ்ச மாதிரியே நம்ம துளசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா என் மனசு ரொம்ப நிம்மதி ஆயிடுமா. அம்மா, என் புருஷன் நம்ம வீட்டுடைய லக்கிச்சாம். அவர் வந்த நேரம் கண்டிப்பா அக்காக்கு ஒரு நல்ல வரன் அமையும் பாரு. சரிதான், ஆனா அதுக்கு உங்க அக்கா துளசி ஒத்துக்கணுமே. மா, அதெல்லாம் அக்கா ஒத்துப்பாமா. யூ டோன்ட் வரி. ஏன் கல்யாணம் மாதிரியே அக்காவோட கல்யாணமும் செம்ம கிராண்டா பண்ணிடலாம். உன் வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும் அஞ்சலி. ஆமா, உனக்கு அங்க தனியா இருக்கிறது கஷ்டமா இல்லையா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குமா. இருந்தாலும் அவர் எப்பவும் என் பக்கத்திலே பாத்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுமா. அதனால எனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் தெரியலம்மா. அஞ்சலி தினம் அவ வீட்டுக்கு போன் பண்ணி இவ்வளவு நேரம் அப்படி என்ன பேசுவா? பேசுறதுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்கும்? அடுத்து என்ன அப்பாயின்மெண்ட் இருக்கு? அடுத்து ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு சார். சரி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க சார். நான் வந்துடுறேன். ஓகே. வெற்றி, இதோ காஃபி வந்துருச்சு, குடிச்சு பாரு. குடிடா. அதே கைப்பக்குவம், அதே டேஸ்ட் இருக்கும்.
உப்பு என்னாச்சு? உப்பு என்ன தம்பி உப்பா? அது உப்புன்னா உப்பிருவேன். ஓ. இப்படி தினமும் வந்து உங்க வீட்ல காஃபி குடிச்சா நான் உப்பிருவேன்னு சொல்ல வந்தேன். அந்த உப்பு. பயந்துட்டேன் நானு. வெற்றிக்கு எப்பவுமே விளையாட்டு தான். குடிப்பா. காதலுக்காக அவன் விஷமே குடிக்கிறான். இது வெறும் உப்பு காஃபி தானே. குடிச்சிரு வெற்றி, குடிச்சிரு குடிச்சிரு குடிச்சிரு. அட 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 என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். இப்படி ஒரு காஃபிய தினமும் குடிக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமாத்த, இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவரு ரொம்ப அதிர்ஷ்டசாலியா தான் இருக்கணும். ஆமாத்த, நான் உங்களை பத்தி நல்லா தானே சொன்னேன். அவங்க ஏன் கோவப்பட்டு போறாங்க? அந்த கதையெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நீ இப்ப காஃபியை குடி. ஆ, சூடு ஆறிட போது குடி. குடிடா, காஃபி குடி. யா பாப்பா, குட் மார்னிங். என்னடா பண்ணிட்டு இருக்க? தண்ணி கொண்டு வாடா, என் பையன் வந்திருக்கான். அடேப்பா, கொண்டா. தேங்க்ஸ்ரா. வந்துட்டீங்களாங்க? டீ எடுத்துட்டு வரவா? காஃபியா டீயாங்க? இல்ல தண்ணி குடிச்சிட்டேன். நான் கம்பெனியில் போய் டீ குடிச்சுக்கிறேன். என்னடா கிறுக்கிக்கிட்டு இருக்க? போர் அடிக்குது தாத்தா, அதான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன, உன் சித்தியை கூப்பிட்டு ஒரு கச்சேரி வச்சுட்டா சரியா போச்சு. எங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் நாங்க அதான்டா செய்வோம். அஞ்சலி, இங்க வாடா. இங்க வந்து ஒரு பாட்டை பாடி ஒரு டான்ஸ் போடு. தியாவுக்கு போர் அடிக்குதா? அஞ்சலி சித்தி நல்லா பாட்டு பாடுவா. ஏய் வா, ரொம்பத்தான் பிகு பண்ணாத, வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.